இந்த மாதிரி ராட்சச போட்டோல கொண்டு போட்டு ரெட்டமுடின்னு சொல்ற பேர்ல இழுத்து நீ கருவோட அழிச்சிட்டா நீ அரே நீ அப்பா கவர்மெண்ட் அப்படி பார்த்தா 4000 கொடுத்தது 8000 ஆக்கிருக்கு. அது கவர்மெண்ட் அது உங்களுக்கே தெரியும், மக்களையே உங்களுக்கு தெரியும். இந்த 65 நாள்னா 2 மாசத்துக்கு இந்த 8000 கொடுத்து இந்த மீனவை சாப்பிட முடியும். அதெல்லாம் முடியாதனால தான் நாங்கள் இந்த அத்தை குளிக்க விளையாட்டும் போகிறது வர்றது இது சம்பத்தியம் பண்ணுறோம். அது இப்போ மட்டும் போவேன், இல்லைன்னா எப்பவும் போக முடியாது. இப்படி இவ்வளோ பெரிய தொழில போட்டுட்டு ஒரு சின்ன வத்தையில் போக சம்பளத்துக்கு போக செட் ஆகுமா? என்ன இருக்கியா அடியை நாங்கள் அள்ளி கட்டுறோம்ப்பா, காயப்போட்டு கட்டுறோம். 60 நாள் ஸ்டைக்கு தொடாமல் இதை கட்டி நம்ம கழுவாக்கணும். 60 நாள் கடலுக்கு போக முடியல. கடலுக்கு போக மாட்டோம், கடலுக்கு போகாம தான் கிடப்போம். என்ன செய்ய சொல்றீங்க? 60 நாள் பொழப்பு அத்தை குளிக்க நானும் போயிட்டு கொண்டுட்டு தெரியும். அத்தை குளிக்கினா என்ன வேலைக்கு போவீங்க? சின்ன வள்ளங்களில் கல்லு போவோம். இங்கேனா விசைப்படகுகளில் நாட்டுப்படகுல விசைப்பட போவோம், நாட்டுப்படகுல போவோம். இல்லை எங்கிட்ட ஒரு கல்லுக்கல் நட்டுனா கூலிக்கு கூப்பிட்டா மட்டையிட்டு அடைக்க போவோம். மட்டை அடைக்க போய் ஆமாம், நாளைக்கு போகலாம். நாட்டுப்பட போவோம். அதுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது. நாட்டுப்படகு தடை கிடையாது, விசைப்படகு மட்டும்தான். விசைப்படகு மட்டும்தான் 60 நாள். என்ன காரணத்தினால? என்ன காரணத்தினால? இந்த நேரம் தான் மீன்லாம் குஞ்சு உரிக்குதான். சரி, இனவர்த்தி பண்ணுது. ஆமாம், அதனால வந்து எங்களுக்கு தடையாக போட்டிருக்காங்க. நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா? இப்படி கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு. அதனால எங்களுக்கு எந்த பலனும் தெரியல. கவர்மெண்ட் போட்டதுனால பலன் தெரியலை. ஆமாம், ஏன்னா காத்துக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் மீன் கிடைக்கிற நேரத்தில் கரெக்டாக ஸ்ட்ரைக்கு போடுறாங்க. அதனால எங்களுக்கு எந்த 61 நாள் கெட்டு போடுறாங்களே, என்ன காரணம்? காரணம் மீன்பிடி இனப்பெருக்க காலம். இதில் மீனவருடைய உண்மைதானா? அது அப்படி இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொல்றது உண்மைதான். மீன்பிடி இனக்காலம் சொல்றது உண்மைதான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதில் எந்த மாற்றத்துக்கும் இடம் இல்லை. நீ இந்த தடைக்காலம் போகும்போது தொழில் மாற்றம் முழுசாக இருக்கு. தொழில் மாற்றம் இருக்குது. அந்த தடைக்காலத்தை நம்பி பண்ணி நம்ம அதிகமாக முதலீடு செஞ்சு லட்சக்கணக்கில் கடன் பட்டு கூட முதலீடு பண்ணுற அளவுக்கு தைரியம் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல திட்டம் இது. 10% பேர் மட்டும்தான் இதில் முழுமையாக தடை காலத்தில் 10% மீனவர்கள் மட்டும்தான் கட்டி வைக்கிறாங்க. 90% மீனவரை விட்டுறாங்க. அதனால தொழில் கடல் முழுமையாக பாதிக்கும். அரசு கவனத்தோடு சேர்ந்து முழுமையாக தடைக்காலத்தை தடை பண்ணா மீனவர் வாழ்க்கை. அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த விசைப்படகு கெட்டில் போடுறதுனால நாட்டுப்படகுல போய் ஏதோ வயிற்று பொழப்ப ஓட்டிக்கிறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதையும் சேர்த்து கெட்டில் போட சொல்கிறீங்க. அப்போ எப்படி உங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அந்த 8000 வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த 8000 வச்சுன்னு சொல்கிறத விட இதே பணத்தை இந்த தடைக்காலத்தோட நோக்கம் மீனவர்கள் வளர்ச்சி. ஒரு வளர்ச்சிக்காக ஒரு 40 நாள் நம்ம கஷ்டப்படுறதுல அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி 100 ரூபாய் செலவழிக்கிறது 10 ரூபாய் செலவழித்து வாழ்ந்துட்டு போயிடும். 2 மாதம் கழிச்சு நிறையா சம்பாத்தி பண்ண போகிறோம்ல, நல்லா சாப்பிட வேண்டிய சேர்த்து சாப்பிட்டுக்குருவோம். அரசு நோக்கம் நல்லா இருக்குது. மக்களுடைய செயல்பாடு தான் சரியில்லாமல் இருக்குது. மக்களில் அரசுடைய செயல்பாடும் குறைவாக முழுமையாக 10% சொல்ல எங்களுக்கு புரியல. மக்களுடைய இந்த தடைக்காலம் தவறாக இருக்குங்க. அரசுடைய செயல்பாடு கவனமும் குறைபாடாக இருக்குது. கவனம் குறைபாடு எப்படின்னாக்கி தடைக்காலம் நோக்கம் நல்லது. தடைக்காலத்தில் போன வருஷம்லாம் ஒரு 2 லட்சத்துக்கு வரக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 10% இருக்கிறனால மிச்சம் 90% மீனவர்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 10% பேருக்கு மட்டும்தான் பாதிக்கும். முழுசாக கெட்டுனா நல்லது. அதனால மீன் இனப்பெருக்கம் கூட இருக்குது. அந்த நேரத்தில் அதிகமான மீன் வரத்தான் செய்யும். 65 நாள் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கி மீன் உற்பத்தி காலம் நினைச்சு விஞ்ஞான பூர்வமாக தான் கவர்மெண்ட் அறிவிச்சிச்சு. சரி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அரபு நாட்டுகள்ல இதே மாதிரி தடை காலத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க சரியான மாற்று தொழிலை உண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாற்று தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டாக்கி இந்த 8000 மாதிரி பல 8000 சம்பாத்தியம் பண்ணக்கூடிய திறன் வந்துகிட்டு ஜனங்களுக்கு கொடுத்துருக்கனால, அந்த உடையதாரி கொடுத்துருக்கனால அவங்க மாற்றி தொழில் அமைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அரசும் பாருங்க பெரிய நெருக்கடி மோசத்தை கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த தடைக்காலம் ஆரம்பிச்ச காலத்துல
முன்னாள் தலைவர் சொன்ன மாதிரி டன் கணக்கில் பிடிச்சது உண்மைதான். ஆனா இந்த மீன் துறையில இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியா இன்றைக்கு இழுத்து நீ கருவோடு அழிச்சிட்டா நீ எத்தனை தடைக்காலம் போட்டு என்ன செய்ய போற? அது எங்க வயிற்றுல அடிக்கிற மண்ணு 8000 கண் துடைப்பு. நீ லேசா நினைக்கியா? இந்த வீடியோ பார்க்குற ஜனங்கள் அத்தனை பேருக்கு தெரியணும் மீனவன் எப்படி கஷ்டப்படுறான், இந்த கவர்மெண்ட் எப்படி கண் துடைக்குதுன்னு சொல்றத. ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்குற மாதிரி இந்த 8000 கொடுத்து எங்கள் மொத்த மீனவனையும் நீ அசிங்கப்படுத்துற. முடிஞ்சா எங்களுடைய தொழிலை மாத்தியாம சரியானது சட்டம் தான். 65 நாள் மீன் உற்பத்தி காலம் உண்மை. ஆனா கருவை அழிச்சிட்டீங்கன்னா மீதி என்னையா இருக்கு? கருவோடு அழிக்கிறதுக்கு கவர்மெண்டே சட்டத்தை தீட்டுது. இந்த மாதிரி ராட்சச போட்டுகளை கொண்டு போட்டு ரெட்டமுடின்னு சொல்ற பேரில் இழுத்து நீ கருவோடு அழிச்சிட்டா நீ எத்தனை தடைக்காலம் போட்டு என்ன செய்ய போற? அதுக்கு உறுதுணையா இருக்குது. நீ 8000 வாங்கி கவர்மெண்ட் அதிகாரி 8000 ஒரு மாசத்துக்கு கொடுத்து நீ சமாளிச்சிருவியா? சமாளிக்கிறவருக்கு உனக்கு திராணி இருக்கா? எனக்கு 8000 போதும், எனக்கு 8000 போதுமையா? சரியான ஒரு நல்லா யோசிங்க. நாட்டுப்படகுன்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்றார். நாட்டுப்படகுல அவன் வலையை அங்கனிக்கே விட்டே போட்டிருப்பான்டா. அதுவா வந்து மாட்டுனா தான் உண்மை. இது ஜனங்களுக்கும் தெரியுமா இல்லையா? இவன் அப்படி கிடையாது. கருவோடு அழிச்சு மொத்தத்துக்கு அள்ளிக்கிட்டு போறவன். ரெட்டமடி தடைஞ்சுடுறது உனக்கு தெரியுமா இல்லையா? அதிகாரிகளுக்கு தெரியுமில்ல. நீ ஏன் நிப்பாட்டல? சட்டம் என்னது சரியா செய்யுங்கய்யா. மனசு கொதிச்சு எலும்புது. எனக்கு லாஞ்சிருக்கு. அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னார். நம்ம மீனவர் தலைவர் தான். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் லட்சக்கணக்கில் மீன் பிடிச்சது உண்மைதான். நீ கருவை அழிச்சிட்டுனா எப்படா மீன் பிடிப்ப? கருவோடு அழிச்சிட்டீங்கன்னா எப்படி மீன் வரும் உனக்கு? நீனு மீனவன் தானே. பேட்டி கொடுக்குற நீனு மீனவன் தான். பக்கத்தில் இருந்து கேட்டேன். ஏன்னா அவர் தலைவராக இருக்கிறதுனால நம்ம எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை உண்டாகுது. சரியா இருங்கய்யா. கவர்மெண்ட் சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்குங்க. நாங்கள் ஒன்றும் சொல்ல இந்த உட்கார்ந்துருக்கிற இடம் சேரு மூக்கூர் மண். நான் மூக்கூர்காரன். ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கூர்காரன். கவர்மெண்ட் நினைச்சு இன்றைக்கு அலங்காமல் குழுங்காமல் கடலில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இது கடல் கிடையாது, இது ஒரு ஆறு. கவர்மெண்ட் நினைச்சா மண்ணையும் பொண்ணையும் மண்ணாக்கலாம். அரசு அதிகாரி மட்டுமில்லை, கவர்மெண்ட் மட்டுமில்லை, என் ஜனங்களாகிய உங்கள் கையிலேயும் எங்களுடைய வாழ்க்கை அடங்குது. அரசு கவனம் கொண்டு இதை சரியான தடை காலத்தை சரியான மொழிக்கு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தடை காலத்தில் தடைகள் பண்ணுறது ரொம்ப ஒரு யோசிக்கத்தக்க விஷயம். பேருண்ணே? என் பேர் அன்றன்பா. என்னவா இருக்கீங்க? எக்ஸ் மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர், தற்காலிக கிராம செயலாளர், விசைப்படகு மீனவர் சங்க செயலாளர்மா. அதனால உங்களுக்கு இவ்வளோ விவரங்கள் தெரியுது. மக்களுக்கு நன்மை செய்கிறது. நாங்கள் வந்து சந்திச்சது ஒரு சரியான ஆளை தான் சந்திச்சிருக்கோம். நல்ல ஆளை சந்திச்சிட்டிய. அரசு கவனம் செலுத்தி மீனவர்கள் மேலே அக்கறையோடு நம்ம இருந்தால் இந்த தடை காலத்தை பற்றி தெளிவான ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. அதனால் மக்களுக்கு நல்ல பயன் இருக்குது, அரசுக்கும் நல்ல பேர் இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து 12ஆவது மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்ட்ரைக்கு இனவு உற்பத்தி பண்ணுற டைம் தான். அந்த டயத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த புயல்கள் உள்ள பிரச்சனை எங்களுக்கு குறையும். நாங்களும் ஒரு 6 பேருக்குள்ளே போட்டுகளை பத்திரமா பாதுகாத்துட்டு இருப்போம். நல்ல செய்தி. இதை எங்களோட கருத்தை ஆலோசனை பண்ணுங்க. மீனவர்களுக்கு கோரிக்கை வந்து கெட்டுக்காலம் வந்து 10ஆம் மாதம் நவம்பர் மாதமும் அதுக்கு அடுத்த மாதம் 11ஆம் மாதமும் கெட்டு போடலாம். இப்போ வந்து சம்மதம் இல்லாமல் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது நம்மளோட முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. 4 வருஷ காலமாச்சு இந்த ஆர்பார் ஓப்பன் பண்ணி திறந்து. 4 வருஷ காலத்துலேயும் நாங்கள் இந்த வெயிலில் தான் கஷ்டப்பட்டு மடியெல்லாம் வேலை பார்த்துட்டு கிடக்கிறோம். அதை நாங்கள் அரசு மத்தியில் ஏடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கலெக்டர் வரைக்குமே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மடி கட்டுறதுக்கு ஒரு கூடாரமும் மாதிரி இந்த கரண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு எடுத்து எந்த இதுவுமே எங்களுக்கு கரண்ட் இல்லை. நாங்கள் வெறும் இன்ஜினை கொண்டு வந்து 4000 5000 செலவழித்து தான் நாங்கள் கரண்ட்டு வெல்டிங் பண்ணுறோம். இதை நாங்கள் அரசிட்ட ஓயாமல் கோரிக்கை வைக்கிறோம். இதை எங்களுக்கு சரி பண்ணி தர மாட்டாங்க. இதுக்கிடையில் எங்கள் மீனவருக்கு வந்து எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. இந்த இருக்கிற கட்டடத்தில் காமிங்கயா, இருக்கிற கட்டடம்ல தெண்டமாக தான் இருக்குது. மீனவருக்கு எந்த பயன்பாட்டுக்கும் இல்லை. கட்டடம் ஒரே ஒரு கட்டடம் மட்டும் தான் பயன்பாட்டுக்கு இருக்குது. அது 7 கட்டடம் மட்டும் தான் பயன்பாட்டுக்கு இருக்குது. மற்ற கட்டடம்லாம் சும்மா தான் இருக்குது. ஆனால் மீனவருக்கு ஒரு இணலுக்கு நிற்கவோ ஒரு மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கோ எந்த கட்டடமும் பயன்பாட்டுக்கு இல்லை. இந்த ஐஸ் பிளான்ட் இருக்குது.
ஐஸ் பிளான்ட் இதுவரைக்கும் ஓப்பன் பண்ணலை. வேலை பார்த்துருக்காங்க, ஓப்பன் பண்ணலை. இதுக்கு தண்ணி வர வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ தண்ணி வரக்குமுன்னே ஓப்பன் பண்ணுறா ஒரு பேச்சுக்கால் ஓடுது. எப்படி தண்ணி இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ணி அதை என்ன செய்ய? இத்தனை கோடி இருக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கணுங்க. அரசு பார்த்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. மீனவருக்கு ஒரு நல்ல திட்டம் போடுறீங்கன்னா திட்டத்தை நல்லா வழிவகுத்து நல்லபடியாக கொடுக்க முடியும். உங்களுக்கு தாழ்மையான கேட்டுக்கொள்வேன். இந்த ஐஸ் பிளான்ட்டு நல்லா தண்ணி கிணறுலாம் போட்டு திறந்து தர முடியும் தாழ்மையான கேட்டுக்கொள்கிறோம். மாதிரி கூடாரம் மடிக்கட்டும் கூடாரம் இல்லாதனால ரொம்ப சிரமப்படுறோம். அதை சரி பண்ணி கொடுங்க. கரண்ட்டையும் எங்களுக்கு சப்ளையை சரி பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.